ஹலோ மக்களே அண்ட் என் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கம். நல்லா நீட்டாக ஒரு அம்சமாக ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வண்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீல்னு இந்த வண்டி வந்து சொல்லலாம். லிவோ நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் மைலேஜ் பைக் இன் இயர். இதோட டாப் இயர் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இவர் பீக்கில் இருந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த டைமில் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஐ திங்க் ஒரு அந்த 18, 19 அண்ட் கொரோனா 20 அந்த டைமில் அவ்வளோ க்ரேஸான ஒரு மாடல். இதோட செகண்ட் ஜென் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ செகண்ட் ஜென்னை பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பரான ஒரு வண்டி. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்னில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனலாக் மீட்டரோடு வருங்க இந்த வண்டி. அதே செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு லெமன் க்ரீன் கலர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா செமி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஒரு நார்மலான 110cc கேட்டகரியில் தான் இந்த வண்டி வந்துச்சு. அப்போ இந்த ஹோண்டாலே வந்து பார்த்திங்கன்னா 110cc கேட்டகரியில் CD110 ஒரு வண்டி இருந்தோம். CD110 நியோங்கிற ஒரு வண்டி வந்து இருக்கும். CD110லேயே வந்து பார்த்திங்கன்னா டியூலெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்கும். லிவோ 110ங்கிற ஒரு வண்டி இருக்கும். ஸோ 4 வண்டிகள். இது 4மே வந்து எந்த பைக்ஸோட ஒரு பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னா, இந்த CB ட்விஸ்டர்னு ஒரு வண்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 2012, 2011 வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மாடல்ஸாக 125ல ஸ்டன்னர்னு ஒரு வண்டி இருக்கும். 110cc CB ட்விஸ்டர்னு ஒரு வண்டி இருக்கும். இந்த வணக்கம் சென்னை படத்துல நீங்கள் வந்து பார்ப்பீங்க, சிவா ஓட்டு வருவார் இல்லையா, அந்த வண்டி தான் அது வந்து பார்த்திங்கன்னா CB ட்விஸ்டரு. அது 110cc கேட்டகரியில் அன்றைக்கி இருந்த ஒரு பாப்புலர் மாடல். ப்ளஸ் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஸ்லீக்காக, ரொம்ப வெயிட்டு கம்மியாக, ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸில் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராகவும் இருக்கக்கூடிய ஒரு மாடலுங்க அது. அந்த மாடலோட பிளாட்ஃபார்மோட என்ஜினை அவங்க வந்து பேஸாக வச்சு தான் இந்த 110cc கேட்டகரி என்ஜின்ஸை அவங்க ஹோண்டாவில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ்டு ஸ்மார்ட் பவரு, ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய விஷயம் வந்துருச்சு. இந்த மாடல் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2025 ரீலான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க, அந்த பழைய லிவோவோட உயிர் இன்னும் இந்த வண்டியில் இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ அண்ட் வாக் அரவுண்டில் நான் வந்து சொல்கிறேன். இதை தொடர்ந்து இதோட டெஸ்ட் ரைடு வந்து இப்போ தான் நம்ம முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்போ இதோட வீடியோவும் நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. ஓகேவா, டெஸ்ட் ரைடு என்ன மாதிரி இருக்குது வண்டி, இதோட என்ஜினோட விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் அந்த இது சொல்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு யாருக்கு வந்து இந்த வண்டி செட் ஆகும், என்ன மாதிரி கேட்டகரிஸ்க்கெலாம் வந்து நீங்கள் இந்த வண்டி வாங்கலாம், அண்டு இன்னமும் இந்த வண்டியில் என்ன இருக்குது, நான் போய் இந்த வண்டி வாங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட என்ஜினை பற்றி நான் சொல்லிடுறேன். என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110cc அதே என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 109cc என்ஜின் இது. பவர் அண்ட் டார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8.6 bhp அண்ட் 9.3 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பவரும் டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷைனுக்கு 125 விட ஒரு 1 பாயிண்ட் வந்து கம்மினே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல பவர் வந்து 110cc ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மிஷினு. இதோட காம்படேட்டர்ஸ் அளவுக்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் வந்து டெலிவரி பண்ணும். ப்ளஸ் மைலேஜும் அந்த அளவுக்கு கொடுக்கும். ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு மாடலு. ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன், 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ், 4மே வந்து பின்னாடி போடுற மாதிரி அந்த கியர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கிக்கர் வந்து வருது சரியா. ஏன்னா இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த மாடலில் கிக்கர் வரதில்லை. இது 110cc கிக்கரை தூக்காமல் இருக்கானுங்க, அதை தான் நம்ம சொல்லணும். கிக்கர் வந்து இந்த வண்டியில் வருதுங்க. ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேலன்ஸ்டான ஒரு கம்ப்யூட்டர் வண்டி அப்படின்னு கூட நம்ம இந்த வண்டி வந்து சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு லுக்ஸும் நல்லாயிருக்கு, ஃபேமிலி ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்குற விஷயங்களும் நல்லாயிருக்கு, நல்ல சஸ்பென்ஷன் குவாலிட்டி, நல்ல என்ஜின் ரிஃபைன்மெண்ட், ரொம்ப ஸ்மூத்தான என்ஜின், எல்லா விஷயங்களும் இந்த வண்டிக்கு வந்து பொருந்தும். ஸோ என்ஜின் வந்து இதுதான். பிரேக்ஸு, டயர்ஸு, சஸ்பென்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயர்ஸில் வந்துட்டு இந்த ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நியான் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்துட்டு அவன் ஜென்ரேஷன் 2ல் லியோ லான்ச் பண்ணும்போதே கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனாக அது அப்படியே அந்த ஸ்டிக்கரிங்கை இன்னுமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த லுக்ஸ் நல்லாயிருக்கு. முக்கியமாக இந்த ப்ளூ, சில்வர் அண்ட் அந்த லெமன் க்ரீன் கலர், இது மூணுமே ஒரு மாதிரி வண்டிக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் வைபை கொடுக்குதுன்னே சொல்லலாம். கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டராக நீ பாரு, ஸ்போர்ட்னா ஸ்போர்ட்டாக பாரு, நீ ரெண்டையுமே பார்க்குறியா, ரெண்டையுமே தரேன்ற மாதிரி ரெண்டுமே வந்து இந்த வண்டியில் இருக்குது. லிவோ அப்படிங்கிறத ஒரு ஸ்டிக்கரிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட அந்த பேட்ஜிங்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் ஸ்கீம்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த டயர்ஸோட விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியில் 2 வேரியண்ட் வருதுங்க. ஒன்று வந்து ட்ரம் பேசிக் வேரியண்ட், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டாப் வேரியண்ட். ட்ரம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரம் பிரேக் வித் CBS பிரேக்கிங் சிஸ்டம் வரும். இதே டிஸ்க் பிரேக் அப்படின்னா சிங்கிள் பிஸ்டன் நிசின் கேலிப்பரோட உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் பிரேக் வரும், ரியரில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருப்பாங்க. சேம் இதுவும் CBS டெக் தான். ரியர் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்க் பிரேக்கும் அப்ளை ஆகும். பட் டிஸ்க் அப்படிங்கிறனால சேஃப்டி வைஸ் என்ஹான்ஸ்மெண்ட் இன்னும் பெட்டராக இருக்குது. டிஸ்கோட பைட்டிங் பவரும் சூப்பராக இருக்குது, அதை நான் குறை சொல்லலாம் முடியாது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்கை பொறுத்த வரைக்கும். டயர்ஸோட செக்மெண்ட்டுன்னு பார்க்குறப்ப 80க்கு 100 80/100 செக்ஷன் டயரு. இந்த வண்டியோட வீல்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 18 inches வீல் சைஸில் வரக்கூடிய வண்டி.
18 இன்ச்சஸ்னால் ஒரு 18 இன்ச் வீல் சைஸ், நல்ல ஒரு ஸ்டெடியான ஒரு ரோட் பேஸ் இருக்கும். நீங்கள் ஓட்டும் போதுமே அந்த வீலோட அந்த நீங்கள் விஷயங்கள் நல்லாயிருக்கும். சின்ன வீலாக இருக்காது, கொஞ்சம் ஒரு பெரிய வீல் தான். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ரைடிங்கோட கம்ஃபர்ட், அந்த குவாலிட்டி ஆஃப் ரைடிங்கிறது பெட்டராக இருக்கும் இந்த வண்டியில். சஸ்பென்ஷன்ஸோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக்ஸ் SP 125ல இதுக்கு முன்னாடி வெர்ஷனில் வந்து அதே ஃப்ரண்ட்டோட யூனிட் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குது. பட் ரியரோட சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டை விட எனக்கு பெட்டராக தோணுச்சு. ஏன்னா இது வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளுங்கிறத விட இதோட ரோடில் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. ஒரு ஃபேமிலி ஆப்ஷன்ஸாக நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, ஃபேமிலிக்கு இந்த வண்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன காரணம் வந்து சஸ்பென்ஷனும் தான். நல்லா இருக்குது, நல்ல டேம்பிங்கும் நல்லா இருக்குது, குழியில் விட்டாலும் நல்லா இருக்குது, மேட்டில் விட்டாலும் நல்லா இருக்குது. ஒரு ஓவர் வெயிட்டாக இருக்கிற ஒரு பர்சன், நானே கூட வச்சுக்கோங்க, என்னோடய வெயிட்டுக்கே வண்டி வந்துட்டு நல்லா ஸ்டெபிலிட்டி கொடுக்குது ரோட்டில். சின்ன டயர்ஸை பின்னாடி வந்து இவனுங்க பண்ண மைனஸ் என்னென்னா, பின்னாடி வந்து 80/100 முன்னாடி என்ன செக்ஷன் டயரோ அதே தான் பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பின்னாடி சின்ன டயராக இருந்தாலும் அந்த சஸ்பென்ஷன் அதை மேட்ச் பண்ணுற விதங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வண்டியில். ஸோ ரியர் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டோட ஹெட் யூனிட் இது அந்த பழைய லிவோவோட அதே ஹெட் யூனிட் தான். கிட்டத்தட்ட இதோட டிசைன் இன்ஸ்பயர் பண்ணி தான் SP 125, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க SP இல்லை, ஸ்பெஷல் சைன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வந்துச்சு இல்லையா, SP 125, அந்த வண்டியோட ஹெட்டுமே இதை டிசைன் பண்ணி தான் வந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க SPக்கு ஒரு முன்னோடின்னு கூட இந்த லிவோவோட ஹெட் செட்டப்னு சொல்லலாம். ஹெட் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ட்விஸ்டரோட அந்த ஒரு பழைய வைப்பும் லைட்டாக இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து தெரியும். ஹாலஜன் செட்டப்ஸ் வித்து பைலட் லேம்போட கொடுத்துருக்காங்க. பட் இன்னமும் அந்த மஞ்சள் பல்பில் தான் வருது, எல்இடிக்கு மாறலை. இண்டிகேட்டர்ஸோட செக்மெண்ட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே ஹாலஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் இருக்கக்கூடிய லைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய லிவோவோட டிசைனை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. எல்லாமே ஹாலஜன் யூனிட். இந்த வண்டியில் டிஜிட்டல் யூனிட்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. சீட்ஸ்க்கோட குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் லென்த்தான நல்ல சீட்டு தான். நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட். ஒரு 2-3 பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம். ஃபேமிலியில் நீங்கள் ஒன் சைடு உட்கார்றதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். லேடிஸ்க்கு முக்கியமாக அந்த லேடிஸ் ரெஸ்ட்லாம் கொடுத்து அவங்களோட அந்த கால் வைக்கிற ஹைட்டும் சீட்டோட ஹைட்டும் ஓரளவுக்கு நல்லா கரெக்டாகவே இருக்கும். ஸோ பின்னாடி கிராப் ஹேண்டலுமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ தாராளமாக நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரக்கூடிய ஒரு சீட்டு தான். ஃபேமிலிக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ரைடரோட சீட்டோட அகலம் வந்து நீங்கள் பாருங்கள், இந்தளவுக்கு அகலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு அகலமாக இருக்க சீட்டு தான். கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கும் நல்லாவே இருக்குது இந்த சீட். ரொம்ப ஒல்லியாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்ப்ளெண்டரு, ஈவன் CD100 வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவோட CD100ம் சரி, பிளாட்டினாவும் சரி, பிளாட்டினா சீட்டை இப்போ ரொம்ப கொஞ்சம் ஒல்லி ஆக்கிட்டாங்க. ஆனால் பிளாட்டினா சீட்டை விட இந்த சீட் வந்து பெருசு. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு நல்ல சீட்டுங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கீங்க, ஹைட்டாக இருக்கீங்கனாலும் கவலைப்படாமல் எடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல சீட்டு தான். டேங்கோட அந்த கிளாஸினஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ 9.5 லிட்டர் கெப்பாசிட்டி, 1.5 லிட்டர் ரிசர்வு, 8 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேங்க் ஃபுல் பண்ண வேண்டியதாக வரும். இந்த வண்டியில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வரதுனால நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2 லிட்டர்ஸ் வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு நெசசிட்டி இருக்குது. அப்போ தான் பம்போட ஹெல்த்துங்கிறது நல்லாயிருக்கும். பழைய புஷ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷைனோட பழைய ஷைனில் பார்த்திங்கன்னா புஷ் டைப் லாக் இருக்கும் இல்லையா, அந்த லாக் தான் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த கிளாசிக்கலாக கொண்டு போயிருக்காங்க. என்னோட இமேஜ் அப்படியே தெரியுது இந்த வண்டி, அந்தளவுக்கு கிளாஸியாக இருக்குது பெயிண்ட்டு. ஸோ இதோடைய கன்சோல் மீட்டருக்கு வருவோம். இந்த கன்சோல் மீட்ரு இன்றைக்கி நம்ம ஏன்னா பழைய லிவோவில் நான் சொன்ன மாதிரி அது செமி டிஜிட்டல், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அட்டகாசமான டிஜிட்டல் மீட்டர் ஆல்ரெடி நம்ம ஷைனுக்கிட்ட இருக்கிறனால அதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. SP 125 அந்த பழைய கன்சோல் மீட்ரு தான், வித் கியர் பொசிஷன் இண்டிகேட்டரோடு இந்த வண்டி வருது. ஸோ நியூட்ரல் பண்ணிக்கிறேன். அந்த ஃபால்ஸ் நியூட்ரல் அப்படிங்கிற விஷயம் இந்த வண்டியில் இருக்குது. கியர் வந்துட்டு ஒரு கியர்லேருந்து அடுத்த கியர் மாட்டும்போது அந்த இன்ட்டு வந்து காட்டும், ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி காட்டும். அந்த விஷயம் ஹோண்டாவோட எல்லா வண்டியிலையும் இருக்கும், இதுலேயும் இருக்குது. ஸோ ஏன்னா கியர் பாக்ஸை அவங்க புதுசாக டிசைன் பண்ணலை. கியர் பாக்ஸ் பழைய கியர் பாக்ஸ் தான், 4 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது. இதில் வந்து ட்ரிப்பு உங்களுக்கு வந்து காட்டுது. அதே மாதிரி ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கீங்க அந்த இது காட்டும். கிலோமீட்டர் பர் லிட்டர் நீங்கள் வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு எவ்வளோ வருதுங்கிறத காட்டும். ஆவரேஜ் வந்து 61 கிலோமீட்டர்ஸ் இப்போ நான் ஓட்டின வேகத்துக்கு காட்டுது. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் வந்து காட்டுது, ஓடோமீட்டர் வந்து காட்டுது. இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோடைய ஃபியூவல் காஜ் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். கியர் இண்டிகேஷன்ஸோட வரக்கூடிய மாடல் தான் இது. ஸோ ஃப்ரண்ட்டோட அந்த கன்சோல் மீட்ரு இது வந்து எனாஃபான ஒரு கன்சோல் மீட்ரு. நிறையா ப்ளூடூத் நான் தரேன், டிஜிட்டலாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஒரு பேசிக்கலாக இருக்கும். நைட் டைமில் ரொம்ப 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 கிளாரிட்டியாக இருக்கும். நீங்கள் 12 நல்லா உச்சி வெயில்னா கூட இதோட கிளாரிட்டினஸ்க்கு குறைய இருக்காது. நல்ல கன்சோல் மீட்டர்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு கன்சோல் மீட்ரு இது. ஏன்னா இன்ஃபர்மேட்டிவாக உனக்கு அது டெலிவர் பண்ணணும் இல்லைங்களா, அந்த ஒரு விஷயத்தை இந்த கன்சோல் மீட்டர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுதான் ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சுவிட்சஸோட குவாலிட்டிஸ் அஸ் யூஷுவல் லெஃப்ட் சைடு வந்து அந்த பழைய செட்டப் அதை நம்ம விட்டுருவோம். ஹை பீம் லோ பீம் இருக்குது, இண்டிகேட்டர் இருக்குது, ஹாரன் ஓகே. நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டமுக்கான ஒரு இதுதான். நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ஜின் பயங்கர ஸ்மூத். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா?
நான் ஏன் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டினேன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த என்ஜின் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தராக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது, ரொம்ப அந்த டிக் டிக் நாய்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான சவுண்டாக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த செக்மெண்ட்ஸில் இவங்களோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹைக்காக தான் இருக்கும். ஒரு 1,10,000 1,13,000 வரைக்கும் இந்த டிஸ்க் வேரியண்ட் வந்து வரலாம். பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 1,08,000 1,11,000 வருது. பேஸ்ட் அப்பான உங்களோட ஸ்டேட்ஸை பொறுத்து இந்த ப்ரைஸ் நான் சொல்கிற அந்த ஆன் ரோட் ப்ரைஸோட வேரியன்ஸ் வந்து மாறும். ஒரு 110cc நான் ஒரு 1.25 லட்ச ரூபா கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஒரு 110 ஸ்கூட்டர் நீங்கள் போய் வாங்கினாலே உங்களுக்கு வந்து 1,12,000 வருது. டேக்ஸ் சொல்ல முடியாது. டேக்ஸ் ரேஞ்சஸ்க்கு இன்றைக்கி பைக்கோட ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. சரிங்களா? நீங்கள் நார்மலாக ஸ்ப்ளெண்டர் எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ப்ளெண்டரோட கொட்டேஷன் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவே இன்றைக்கி வந்துட்டு 98,000 1,02,000 நினைக்கிறேன் நான் கடைசியாக கேட்ட வரைக்கும். நான் இப்போ ரீசெண்டாக கேட்டேன், அந்த ப்ரைஸே வருது. நான் வந்து நார்மல் வேரியண்ட் சொல்கிறேன். இதிலே நீங்கள் வந்துட்டு இந்த i3s அந்த வேரியண்ட்லாம் எடுத்தீங்க, எக்ஸ்ட்ரக் 2.0 எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு 1+ கேரண்டியாக 1+ வந்துடுது. ஸோ அதுதாங்க நான் சொல்கிறது. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக, இது நீங்கள் வந்துட்டு நம்ம பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றங்கள் இருக்கலாம். அதே மாதிரி இதோடைய மைலேஜ்னு பார்க்குறப்ப கம்பெனி கிளைம்டு வந்து 65, பட் என்னோட ஒரு ரியல் டைம் தாட்ஸை வச்சு நான் சொன்னேன்னா ஒரு 70 கிட்ட உங்களுக்கு நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஆவரேஜாக நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா ஓட்டுறீங்க, விரட்டாமல் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70 கிட்ட மைலேஜ் வந்து கிடைக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மைலேஜும் ஓகே தாங்க. ஸோ இதோட டெஸ்ட் ரைடும் இதை தொடர்ந்து வரும். நம்ம சேனலில் மறக்காமல் டெஸ்ட் ரைட் ரிவ்யூ நீங்கள் வந்து பாருங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லிவோ 110ஓட இந்த 2025 மாடலோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூவில் நான் உங்களை எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.